Hello. Hi everyone. So welcome to Vedantu channel பசங்களா. Yes. So நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஜெய்க்காக நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஜெய் வீடியோஸ்ல ஒன்று தான் இந்த ட்ரிக்னாமெட்ரி. ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரி பார்க்கறதுக்கு முன்னாடி we have to say one thing, that is what அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ் பற்றின இந்த இன்ஃபர்மேஷன் தான். எஸ், which is நம்ம வேதாந்தோல ஆன்லைன் கோர்சஸ் மட்டும் இல்லை, ஆஃப்லைன் கோர்சஸும் இருக்கு. இது ஜேஇ நீட் ரெண்டு பேத்துக்குமே தான் இருக்கு. ஸோ ஜேஇக்கு பார்க்கணும் அப்படின்னா இதுதான் சென்டர்ஸ் வித் கான்டாக்ட் நம்பர். ஓகே, மற்ற இன்ஸ்டியூட்டுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும்ல. எஸ், ஸோ என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா நம்மளுக்கு கேரண்டீடு இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லப்படுது. ஸோ 100% நீங்கள் வந்துட்டு கேரண்டியாக படிக்க முடியும், ரேங்க் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதை எப்படி பாசிபிள்னு கேட்டிங்கன்னா we have the features. அதில் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் என்னன்னா you are learning from the top most teachers. அவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த டெஸ்ட்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு 2% பயங்கரமான டீச்சர்ஸ் தான் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க. அது கூடவே அவங்க ஐஐடிஸ்ல படித்தவங்க அண்ட் ஐஐடிஸ் ஜேஇஸ்க்காக ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு டீச்சர். அண்ட் யூ ஹாவ் அன் அகாடமிக் மென்டார். இந்த அகாடமிக் மென்டார் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கான நாலேஜும் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி தான் இருப்பாரு, சரிங்களா? ஸோ தட் லைக் உங்களுக்கு டவுட்ஸ் வருதுன்னா அவங்க எல்லா சப்ஜெக்ட்ல இருந்தும் உங்களால அவங்க ஹேண்ட் பண்ண முடியும். அது போக 24/7 we have a doubt section solving. இந்த டவுட் செக்ஷன் சால்விங்ஸும் இருக்க போது we are going to have high-tech clickers-உம் அவைலபிளா இருக்கு. சரி பசங்களா, இப்போ பயங்கரமா ஃபில் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்குமே ஜெஇ நீட்ல பயங்கரமா எடுக்கணும்னு ஆசை வந்துருச்சு. உங்களுக்கும் இந்த ஆசை இருக்கு அப்படின்னா ஒரு டைம் அந்த சென்டர்ஸ் எல்லாத்துக்கும் போய் விசிட் கொடுங்க. விசிட் பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாத எல்லாத்தையும் நீங்களே அங்கே டிவைட் பண்ணலாம். இல்லை நான் போறதுக்கு நேரம் இல்லை, ஜஸ்ட் நான் கால் பண்ணி கேட்கலாமா? எஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ரைட்டடா பசங்களா? ஸோ 90% ஸ்காலர்ஷிப் வந்து அவைலபிளாக இருக்கு ஆன் டேக்கிங் ஐவிஎஸ்டி டெஸ்ட், சரிங்களா? ஸோ ஒரு புக்கை விசிட் கொடுத்துட்டு நியரஸ்ட் சென்டருக்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு ஆஃப்லைன் சென்டர்ஸ்க்கான சென்டர்ஸ் இருக்க ஏரியாஸ் வித் கான்டாக்ட் நம்பர். ஏதாவது டவுட்ஸ்னா மறக்காம செக்ஷன்ஸ்ல சொல்லுங்க. சரியா பசங்களா? யா, ஸோ செக்ஷனுக்குள்ள போகலாமா? எஸ், இன்னைக்கு என்னென்ன செக்ஷன்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா we are going to solve. One sec. Yeah, ஸோ பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ஸ் ஆஃப் மெஷரிங் அண்ட் ஆங்கிள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ரெகுலர் பாலிகான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் அண்ட் ஐடென்டிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஈக்குவேஷன்ஸ், ட்ரிக்னோமெட்ரிக் இன்ஈக்குவேஷன்ஸ் அண்ட் சொல்யூஷன் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். இது எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்களா? நோ, பட் யூ ஹாவ் அ போர்ஷன் அபவுட் திஸ். இது தெரிஞ்சாதான் நம்மளுக்கு இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரி ஈஸியாக இருக்கு. ஓகேங்களா? ட்ரிக்னோமெட்ரி அப்படிங்கிற பேரே நம்மளுக்கு எங்கிருந்து வந்தது உங்களுக்கு தெரியுமா? ட்ரிக்னோமெட்ரி அப்படிங்கிற பேர் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி. எஸ், ஸோ இது வந்து நம்ம ட்ரையாங்கிள்ஸோட சைட்ஸ் அண்ட் ட்ரையாங்கிள்ஸோட ஆங்கிள்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். யா, whenever you're reading about triangle, இந்த ட்ரையாங்கிள்ல மூணு ஆங்கிள்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கிட்டா கூட மீதி இருக்க மூணு சைட்ஸ். ஸோ சைட்ஸ் அண்ட் அந்த ஆங்கிளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிறது படிக்கிறதுக்கு தான் ட்ரிக்னோமெட்ரிக்கு யூஸ் ஆச்சு. அண்ட் இட் இஸ் நாட் அ லைக் இட் இஸ் நாட் அன் வாட் இஸ் இட் ரெகுலரான ஒரு தீட்டா கிடையாது. இது ஒரு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கும். சரிடா பசங்களா? எஸ், யூ ஹேவ் யா இந்த இடத்துல தீட்டா வச்ச மாதிரி. ஸோ you all know we have adjacent, hypotenuse and opposite side இருக்கு. ஒரு இந்த ஆங்கிள் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க ஆப்போசிட் அண்ட் இந்த சைட்ல இருக்கவங்க adjacent and இது வந்து hypotenuse. கரெக்டா பசங்களா? எஸ், ஸோ இதை வச்சு சால்வ் பண்றவங்க ஆப்போசிட், adjacent, hypotenuse இதை வச்சு படிக்கும் போது we have lot and lot of angles. ஸோ அந்த ஆங்கிள்ஸுக்கு முன்னாடி நார்மலா ஆங்கிள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரெகுலர் பாலிகான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரிக்னோமெட்ரிக்குள்ள போலாம். ஓகே, இந்த ட்ரிக்னோமெட்ரிக் அண்ட் ரேஷியோஸ் அண்ட் ஐடென்டிட்டிஸ் படிக்கும் போது இன்னும் டீடைல்டா சொல்லப்படும். சரியா பசங்களா? எஸ், ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுல இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இதுல ரொம்ப பெரிய பார்ட் என்னன்னா இந்த ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் அண்ட் ஐடென்டிட்டிஸ் தான் ரொம்ப பெருசு. ஏன்னா ஐடென்டிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ யூ ஸ்டடி அபவுட் 2 தீட்டா 3 தீட்டா எவ்ரிதிங். எஸ், எல்லாமே வரும். ஸோ அதில் இதெல்லாம் கூட ஈஸி தான். இது எல்லாமே ஈஸி தான் பசங்களா. திஸ் இஸ் அ மேஜர் பார்ட்.
அதை கவர் பண்ணாலே பெரிய விஷயம் முடிஞ்ச மாதிரி. நம்ம 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா தெரியும். ஏன்னா அதை இந்த வருஷம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா பசங்களா? எஸ். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி அதை ஃபீல் பண்ணிட்டு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இன்னும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாதவங்க லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்க. ஓகே, எஸ். வாட் வி ஆர் கோயிங் டு சி, ஸோ சிஸ்டம்ஸ் ஆஃப் மெஷரிங் அண்ட் ஆங்கிள் பார்க்குறோம், ரைட்டுங்களா? ஸோ ஒரு ஆங்கிளை மெஷர் பண்றது. ஓகே, எஸ். ஸோ லென்த்தை மெஷர் பண்றதுக்கு நம்ம நிறைய விஷயத்த வச்சிருக்கோம், ரைட்டா? இப்போ சின்னதா சென்டிமீட்டர்ஸை மெஷர் பண்றதுக்கு நம்ம ஸ்கேலை யூஸ் பண்ணி சென்டிமீட்டர்ஸை மெஷர் பண்ணுவோம், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி மில்லிமீட்டர்ஸ் எல்லாம் மெஷர் பண்றதுக்கு கேலிகிராஃபி, கேலிகிரோமீட்டர், எஸ், பிசிக்ஸ்ல அந்த மாதிரிலாம் படிப்பீங்க, ரைட்? ஸோ ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் மெஷர் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு சிஸ்டம்ஸ் இருக்கு, யா, ரைட்? லென்த்தை மெஷர் பண்றதுக்கு வி ஹாவ் மீட்டர்ஸ் அப்படிங்கிற சிஸ்டம்ஸ் இருக்கு. அந்த மாதிரி we have a concept called centesimal. ஓகேவா? centesimalங்கிற சிஸ்டம் தான் உங்களுக்கு ஆங்கிள்ஸை மெஷர் பண்ண யூஸ் பண்ண போகுது. இவங்களை எப்படி டிசைன் பண்ணலாம்னு பார்க்கலாம், சரிங்களா? நாம ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கிறோம். யூ நோ ஒன் குவாட்ரண்ட், ரைட்? ஸோ இதுல ஒரு குவாட்ரண்ட்டை நான் டிவைட் பண்றேன்னா என்ன ஆகுது? You know it is a quadrant. And in the quadrant, இதுக்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள் என்ன இருக்கு? Yes. So இந்த சர்க்கிள்ல நடுவுல இருக்க ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளுக்கு 90 டிகிரின்னு மார்க் இருக்கு, ரைட்டா? ஸோ இந்த 90 டிகிரி எப்படி வந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் மாத்தி தான் நம்மளுக்கு ஆங்கிள்ஸ் தான் மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, சரிங்களா? இந்த சர்க்கிள்ல ஒரு காவாசி பாது தான் நம்மளுக்கு it be get as a 90 டிகிரி, ரைட்டாடா பசங்களா? எஸ். இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணாங்க தெரியுமா? எஸ், இது குவாட்ரண்ட்டை தனியா எடுத்துக்கிட்டாங்க. we have taken this quadrant as very ஓகே. ஸோ இந்த 90 டிகிரில இருந்தா நம்மளுக்கு இந்த விஷயங்கள் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த 90 டிகிரியை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 100 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணிட்டாங்க. இதை எப்படி 100 பார்ட்டா டிவைட் பண்றோம். we are dividing it into a 100 part. இதுக்குள்ள 100 பார்ட்ஸ் வர மாதிரி, ஓகேவா? 100 லைனா இதை பார்ட்டா பிரிச்சிருக்கோம். ஸோ இந்த ஒரு பார்ட் இருக்குல்ல, ஸோ இந்த ஒரு பார்ட் இருக்கிறது இதை வந்து 1 gradient அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா பசங்களா? 1 gradient. அண்ட் இந்த மாதிரி 100 பார்ட்ஸ் இருக்கு. எப்படின்னா ஒரு ரூபியில we have 100 பைசாஸ், ரைட்? 1 ரூபி தான், ஆனா அந்த 1 ரூபியில நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு? 100 பைசாஸ் இருக்கு. அந்த மாதிரி தான் சொல்றாங்க, சரிங்களா? இந்த 1 gradient, ஓகேவா? இந்த 1 gradient 100 டிவைட் பண்றாங்க. again it is dividing into 100. இதத்தான் 1 மினிட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டேஷ் போடுவாங்க. that is called 1 minute. ஓகே, எஸ். ஸோ இதுதான் கான்செப்ட் பசங்களா. ஒரு டிகிரி, ஒரு 90 டிகிரி இல்ல, ஒரு கிரேடியன்ட் அப்படிங்கிறது 100th பார்ட், ஓகேவா? 100ல ஒரு பாது, ஒரே ஒரு பாகம் தான் அந்த கிரேடியன்ட்ங்கிறது, ரைட்?
ஸோ அப்போ 1Gங்கிறது என்னது? இட் இஸ் 100 path of 1 degree, 90 degrees, ரைட்? இப்போ இதுவே 1 minute நீங்க 90 டிகிரில வச்சு சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க? அப்போ அந்த 1 minute எப்படி நம்மளுக்கு கிடைச்சிருக்கும்? ஆல்ரெடி ஒரு கிரேடியன்ட்டுக்கு 100 வேணும். அப்போ அந்த கிரேடியன்ட்ல இந்த மினிட்ங்கிறது 100வது பகுதியில ஒரே ஒருத்தங்க. ஸோ அகெயின் 1/100 வரும். ஸோ விச் இஸ் ஸ்மால் 1 by one sec. ஓகே வாடா பசங்களா? எஸ். ஸோ இது மினிட். அகைன் இந்த மினிட்டை 100 பார்ட்டா டிவைட் பண்ணா யூ வில் கெட் அ செகண்ட்ஸ். ஓகேவா? இதுதான் சிஸ்டம். ஸோ இப்படிதான் சிஸ்டம்ஸ் படிக்குது. சரிங்களா? ஸோ யூ வில் ஸ்டடி லைக் திஸ். ரைட்டாடா பசங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டிகிரி, நெக்ஸ்ட் மினிட், நெக்ஸ்ட் செகண்ட்ஸ், இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இந்த சிஸ்டம் ஓரளவுக்கு பழசாகிட்டே இருந்தது. ஸோ we have so much systems. நம்மளுக்கு சிஸ்டம்ஸ் வந்துகிட்டே இருந்தது. இது நம்மளுக்கு வித்தியாசமா இருந்தது. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இதுவே கொஞ்சம் அட்வான்ஸா படிக்கிறதுக்காக we are studying another system called hexadecimal system. சரியா பசங்களா? யா. இந்த சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 பார்ட்ஸா டிவைட் பண்ணாம 90 பார்ட்ஸா டிவைட் பண்றோம். ஓகே, இத 90 பார்ட்ஸா டிவைட் பண்றோம். இத வந்து 90 பார்ட்ஸ். ஓகே, 1 அந்த கிரேடியன்ட் இது 0ன்னு போடுவாங்க. 1 கிரேடியன்ட்ங்கிறது 90 பார்ட்ஸ் ஆஃப் ரைட் ஆங்கிள் டிகிரி. சரிங்களா? அப்போ மினிட்ங்கிறது இதோட கான்செப்டை பொறுத்த வரைக்கும் என்னது? இந்த 1 gradient. ஓகே, we have this 1 gradient, right? இந்த 1 gradient again we are just repeating into 60 parts. parts. Okay, and 60 parts la ஒருத்தங்க தான் 1 minute. Again 1 minute குள்ள 60 parts இருக்கும். That is 1 seconds. சரிடா பசங்களா? ஓகே, ஒரு ரைட் ஆங்கிள் ஹெக்ஸாடெசிமல்ல சொல்லுங்க எத்தனை மினிட் இருக்கும்? ஓகே, how many minutes? ஓகேவா? எவ்வளவு செகண்ட்ஸ் இருக்கும் பசங்களா? how much seconds will be there? Okay, see, இதுதான் நாம இப்ப படிச்சுக்கிட்டு இருக்க சிஸ்டம். இப்போ இந்த டிகிரி நீங்க என்னன்னு சொல்வீங்க? 90 டிகிரி அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்? இதுதான் நாம படிச்சுக்கிட்டு இருக்க சிஸ்டம்டா பசங்களா. which means ரைட் ஆங்கிள் அப்படின்னா 90 டிகிரி. அப்போ அதுல டிகிரிஸ்ன்னு பார்த்தா 90s இருக்கு. அண்ட் ஒவ்வொரு டிகிரியிலும் நம்மளுக்கு 60 மினிட் இருக்கு. ஒவ்வொரு மினிட்லயும் நம்மளுக்கு 60 செகண்ட்ஸ் இருக்கு. so it is 90 into 60 into 60 seconds. you got it? so இந்த சிஸ்டம் தான் நாம இப்ப படிச்சிட்டு இருக்க சிஸ்டம். ஓகே, இது என்னது? சென்ட் அப்படின்னா 100. சென்ட் அப்படின்னா 100 பார்ட்ஸா அது டிவைட் ஆயிருக்குடா பசங்களா. ஜெக்ஸ், ஓகேவா? ஜெக்ஸா அப்படி மீன்ஸ் which means it divides into 90 parts. அவ்வளவுதான், 10 பார்ட் கம்மியாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னதான்? சர்க்குலர் சிஸ்டம். சர்க்குலர் சிஸ்டம் வச்சு படிக்க போறோம். ஓகேவா? சோ இந்த 3 சிஸ்டம் வச்சு தான் நம்ம மெஷரிங் அண்ட் ஆங்கிள் பார்க்க போறோம். ரைட்? எஸ். சோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு சிஸ்டம்ஸ் புரிஞ்சுதா? ஒரு ரைட் ஆங்கிள் அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல் பொறுத்த வரைக்கும் 100 பார்ட்ஸ் ஆர் 100 கிரேடியன்ட். ஒரு ரைட் ஆங்கிள்ங்கிறது 100 கிரேடியன்ட் மாதிரி. அண்ட் ஒரு கிரேடியன்ட்லயும் 100 மினிட்ஸ் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு மினிட்லயும் 100 செகண்ட்ஸ் இருக்கும். இதுவே ஹெக்ஸாடெசிமல் டெசிமல் அப்படின்னா
ஒரு ரைட் ஆங்கிள்குள்ள 90 டிகிரிஸ் இருக்கும் சரிங்களா. ஒரு டிகிரிக்கு 60 செகண்ட்ஸ், 60 மினிட், அண்ட் ஒவ்வொரு மினிட்ஸ்க்கும் 60 செகண்ட்ஸ். சரிடா பசங்களா? எஸ், திஸ் சிஸ்டம் இஸ் வி ஆர் யூசிங். இதை நீங்க இது வரைக்கும் பார்த்தது இல்லை, பட் யூ ஷுட் நோ சரிங்களா. இதை வச்சு நம்மளுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு, பட் இதை தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? யா பசங்களா? எஸ், ஐ நோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் டஃபா இருக்கலாம், பட் ஓகே, we will see it. சரிங்களா? ஓகே, வாட் இஸ் he asking? question தான்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ஒரு கொஸ்டினை சால்வ் பண்றோமோ that is very very important. So one sec. Yeah, so if an angle measure 100 G in centesimal system, ஓகேங்களா, then how many degrees it will measure in hexadecimal system? system to system நீங்க மாத்த போற. ஓகேவா? யாரா பசங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? if an angle measure நம்ம கிட்ட இவங்களோட ஆங்கிள் இருக்குல்ல, இது வந்து 20 G. ஓகேவா? 20 G இருக்கு சரிங்களா. இந்த 20 G-ய நீங்க ஹெக்ஸாடெசிமல்ல எனக்கு சொல்லணும். ஓகேவா? ஸோ 100 கிரேடியன்ட் இருக்கும் போது 20 கிரேடியன்ட் இருக்கு. ஓகேங்களா? இது 100 கிரேடியன்ட் இருக்கும் போது 20 கிரேடியன்ட் இருக்கு. அப்போ 90 கிரேடியன்டா இருக்கும் போது இது எவ்வளவா இருக்கும்? அவ்வளவுதான் கொஸ்டின். ஓகே, இது உங்களுக்கு புரியல அப்படின்னா we will see in something. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு வாட் எவர் லைக் ஏதாவது ஒரு யூனிட் சொல்லுங்க, டைம்னு சொல்லுங்க சரிங்களா. டைம் வேணா we can see in money. ஓகே, யா, மணி வந்துட்டு டாலர்லயும் சொல்லலாம், ருபீஸ்லயும் சொல்லலாம். ஓகேவா? எஸ், ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு தெரிஞ்சது என்னது? ஃபர்ஸ்ட் அப்ப டாலருக்கும் ருபீஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத நம்மளுக்கு தெரியணும். கரெக்டா பசங்களா? ஸோ இப்போ நம்மளோட டாலர்ஸ் வந்து இப்போ ஒரு டாலருக்கு எவ்வளோ இந்தியன் ருபீஸ்? ஐ ஹோப் இட் இஸ் 86 சம்திங் சரிங்களா. ஒரு டாலர் 86 ருபீஸ் சம்திங் அப்ராக்சிமேட்டா சொல்ல போனா, ரைட்டா? அப்போ இப்போ நான் 10 டாலரை நீ இந்தியன் ருபீஸுக்கு மாத்தணும்னா என்ன பண்ணுவேன்? 10 இன்டூ ஒரு டாலரை மாத்துறதுக்கு 66.72 பைசா சம்திங் will become. எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூ தெரியல. ஐ ஹோப் இட் will reaches 86.72 ரைட்டா. ஸோ 10 into 86.72 ருபீஸா அவங்க இருப்பாங்க. கரெக்டா பசங்களா? இதே தான் நீ இங்கேயும் சொல்ல போற சரியா. ஓகே, ஸோ இப்போ அப்போ சென்டெசிமலை நீ ஹெக்ஸாடெசிமலா மாத்த போறீங்க. ஃபர்ஸ்ட் அந்த குவான்டிட்டிஸ் எப்படி மாறப்போகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சரிடா பசங்களா? ஸோ இதுல வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் அப்போ இதுல இருந்து இந்த சிஸ்டமுக்கு மாத்திரக்கான இனிஷியல் ரிலேஷன்ஷிப் உனக்கு தெரியணும்ல, ரைட்டா? ஸோ இப்போ வந்துட்டு சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தணும்னா யூனோ, ஸோ சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தணும்னா 100 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும், டிவைட் பண்ணணும், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ். கரெக்டா பசங்களா? உனக்கு தெரிஞ்சது என்னது? சென்டிசமல் அப்படின்னா எல்லாமே ரைட் ஆங்கிள் பொறுத்து தான். ஓகேவா? எவ்ரிதிங் இஸ் மெஷர்ட் யூசிங் ரைட் ஆங்கிள் ஃபர்ஸ்ட். ஸோ சென்டிமெசல்னா அது என்னது? 100 கிரேடிங்கா இருக்கும். 100 கிரேடிங்கிறது யாருக்கு ஈக்குவல்? ஹெக்ஸாடெசிமல்ல 90 டிகிரிஸுக்கு ஈக்குவல். சரிடா பசங்களா? 100 கிரேடியன்ட்ங்கிறது 90 டிகிரிக்கு சரியா. அப்போ ஒரு கிரேடியன்ட்க்கு என்னன்னு கண்டுபிடி. ஜஸ்ட் ஒரு கிரேடியன்ட்க்கு என்ன கண்டுபிடி. அப்போ ஒரு கிரேடியன்ட்க்கு இவங்க 90 டிகிரி டிவைடட் பை 100, கரெக்ட்? ஸோ விச் இஸ் 0.9 டிகிரி ஆர் 9/10 வாட் எவர், நீ இதை எப்படி வச்சுக்கோ சரியா.
இப்போ நம்மளுக்கு 20 கிரேடியன்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? 20 கிரேடியன்ட். ஒரு கிரேடியன்ட் என்னன்னு தெரியும். ஸோ 20 இன்டூ 1 கிரேடியன்ட்டை நீங்கள் டிகிரிக்கு மாற்றணும்னா 90 டிகிரி பை 100. ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ விச் இஸ் 18 டிகிரி. ஓகேங்களா? 20 கிரேடியண்டா இருந்தா அது நம்மளோட சிஸ்டம்ல 18 டிகிரி தான். சரியாடா பசங்களா? எஸ். யூ கேன் see here. So this is the solution. 90 டிகிரி வந்து 100 கிரேடியன்ட்க்கு ஈக்குவல் அப்படின்ற வச்சு தான் நம்ம போடுறோம். ஓகே. If an angle measured d degree in hexadecimal system while it measures GG, okay, in centesimal system, then prove that இதுக்கு ஈக்குவல் அப்படின்றத ப்ரூவ் பண்ணோம். சரியா? ஓகே. சி நல்லா முத்து கவனி. இப்படி ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இந்த ரெண்டு லைன்ல இருக்கிற ஆங்கிள் டி டிகிரி. இந்த ஆங்கிள் டி டிகிரி. அந்த டிஎன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது எதுல? ஹெக்ஸாடெசிமல்ல இருக்க ஒரு சிஸ்டம். சரிங்களா? இதுவே இந்த ஆங்கிள் வந்து ஜி கிரேடியன்ட். எப்போ? சென்டெசிமல்ல. ரைட்? உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஷிப் என்னது? சி உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஷிப் என்னடா பசங்களா? ஸோ 90 டிகிரிங்கிறது 100 கிரேடியன்ட்டுக்கு ஈக்குவல். இதுதான் நம்மளுக்கு தெரியும். கரெக்டா பசங்களா? எஸ். அப்போ நம்ம டிகிரியே தான், லைக் ஐ எம் ஆஸ்கிங் தட். ஸோ இந்த சிஸ்டம்ல பார்க்கும்போது அது டி டிகிரி. அப்போ இந்த டி டிகிரியோட ஆன்சர் நிச்சயமா அப்போ அது வந்துட்டு ஜி கிரேடியன்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். ரைட்டா பசங்களா? எப்படி வந்துட்டு 90 ஆங்கிள்ஸ் எக்ஸ்ல பார்க்கும்போது 90 டிகிரி ஆகும், சென்டெசிமல்ல பார்க்கும்போது 100 கிரேடியன்டாவும் இருக்கும். அந்த மாதிரி இந்த ரெண்டு லைன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள்ஸ் டி டிகிரி. அந்த டி டிகிரி நிச்சயமா ஜி கிரேடியன்ட்டுக்கு ஈக்குவல். ரைட்டா பசங்களா? எஸ். எஸ் ஆர் நோ? யா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? ஒரு டிகிரிக்கு என்னன்னு கண்டுபிடி. ஸோ ஏன்னா டி டிகிரி தான் மாற்ற போகிறோம். ஸோ ஒரு டிகிரிக்கு என்னன்னு கண்டுபிடிங்க. 100 கிரேடியன்ட் பை 90டா. சரிடா பசங்க? 100 கிரேடியன்ட் பை 90. அப்போ டி டிகிரியை கிரேடியன்ட்டுக்கு மாற்று. டிகிரி, அந்த டி டிகிரிக்கான கிரேடியன்ட் என்னன்னு கண்டுபிடி. அந்த கிரேடியன்ட் வேறு யாரும் இருக்க முடியாது, ஜி கிரேடியண்ட்டாக தான் இருக்க முடியும். கரெக்டா? எஸ். ஸோ இது கிரேடியன்ட்டுக்கு மாற்றுங்க. இது கிரேடியன்ட்டுக்கும் மாற்றலாம், ஆர் எனி அதர் யூ கேன் யூஸ் எனி அதர் மெத்தட். ஆர் இப்போ நம்ம முன்னாடி பண்ணோம்ல அந்த கான்செப்ட் கூட நீ யூஸ் பண்ணலாம். Okay, so what is it? So 100 gradient is equal to 90 degree. அப்போ ஒரு gradient is equal to 90 degree by 100. அதாவது G gradient. இப்போ G gradient நீ டிகிரிக்கு மாற்ற ட்ரை பண்ற. So that is 90 degree by 100 into G டா பசங்க. We are changing into degree. Okay, yes. இந்த டிகிரி யாருக்கு ஈக்குவல்? இந்த டிகிரி வேற யாருக்கும் கிடையாது, டி டிகிரிக்கு ஈக்குவல். ஆமா ரைட்? ஸோ இங்க இருக்க 90 இந்த சைடு வந்தா ஈக்குவல் ஆயிரும். அவ்வளவுதான். ஸோ ஜி பை 100 ஈக்குவல் டு டி பை 90. ஹென்ஸ் ப்ரூவ்ட். எஸ். ஸோ நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். ஓகேவா? நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஆங்கிள், லைக் சிஸ்டம்ல என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். ஓகே. ஸோ விச் மீன்ஸ் அப்போ டி டிகிரியை கிரேடியன்ட்டுக்கு மாற்றா அது ஜி கிரேடியண்டாக தான் இருக்கும். ஜி கிரேடியண்ட்டை டிகிரிக்கு மாற்றணும்னா அது டி கிரேடியண்டாக தான், டி டிகிரியாக தான் இருக்கும். அப்படிங்கிற கான்செப்டை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? யூ கேன் கோ வித் எனி திங். ஓகே, கிரேடியண்டாகவும் மாற்றலாம், டிகிரிஸாகவும் மாற்றலாம். சரிங்களா? இப்போ நம்ம கிட்ட என்னடா இருக்கு பசங்களா? வி ஹேவிங் அன் ஆங்கிள் மெஷரிங் 100 seconds. ரெண்டு டைம் போட்டிருக்கா செகண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? then how many seconds it will measure in hexadecimal system? okay, say what they are saying. இந்த ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்கிறது 10 seconds. எதுலடா பசங்களா? சென்டெசிமல்ல. அப்போ
ஹெக்ஸாடெசிமல்ல எவ்வளோ செகண்ட்ஸ் வரும் ஓகேவா எவ்வளோ செகண்ட்ஸ் வரும் ரைட் ரைட் ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 100 கிரேடியன்ட் சாரி ஓகேங்களா எஸ் இப்போ நம்மளுக்கு கிரேடியன்ட் சிஸ்டம்ல தான் இருக்கு நீ இது கிரேடியன்ட்டுக்கு மாத்தி எனக்கு சொல்லு சரியா இதை நீ கிரேடியன்ட்ல எனக்கு மாத்தி சொன்னீங்கன்னா நம்ம டிகிரிக்கு மாத்துறது ஈஸி ஆர் யூ ஜஸ்ட் கன்வெர்ட் எவ்ரிதிங் இன் செகண்ட்ஸ் இதையும் செகண்ட்ஸுக்கு மாத்துங்க இவங்களையும் செகண்ட்ஸுக்கு மாத்துங்க சரிங்களா உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ரைட் நம்ம டிகிரியை செகண்ட்ஸுக்கு மாற்ற முடியும் கரெக்டா பசங்களா எஸ் இப்போ 90 இன்டூ 1 டிகிரி இருக்கு 100 இன்டூ 1 கிரேடியன்ட் ஏன்னா உனக்கு தெரியும் 1 டிகிரியில எவ்வளவு மினிட்ஸ் இருக்கு 1 டிகிரியில நம்மளுக்கு 60 மினிட்ஸ் இருக்கு அண்ட் 1 கிரேடியன்ட்ல நம்மளுக்கு 100 மினிட்ஸ் இருக்கு ரைட்டடா பசங்களா எஸ் அண்ட் 90 இன்டூ 60 மினிட்ஸ்ல 60 இன்டூ 60 செகண்ட்ஸ் இருக்கும் ஸோ 100 இன்டூ 100 இப்போ எல்லாம் செகண்ட்ஸுக்கு மாத்தியாச்சு ஸோ இது வந்துட்டு சென்டெசிமல்ல இருக்க விஷயம் இது வந்துட்டு சாரி இது வந்து செக்ஸால இருக்கிறது இது சென்ட்ல ஓகேவா இப்போ நீ சென்ட்டை தான் செக்ஸாக்கு மாத்த போறீங்க ஜஸ்ட் அப்போ சென்ட் செக்ஸாக்கு மாத்துங்க அப்போ இவங்கள 1 செகண்ட்ஸுக்கு என்னன்னு கண்டுபிடி 1 செகண்ட்ஸுக்கு என்னன்னு கண்டுபிடிங்க சரிடா பசங்களா எங்க 1 செகண்ட்ஸுக்கு கண்டுபிடிப்பீங்க இவங்களுக்கான 1 செகண்ட் ஓகேவா இந்த சைட்ல 1 செகண்ட் எவ்வளோ ஸோ 1 செகண்ட் ஈக்குவல் டு வாட் see 90 into 60 into 60 minutes equal to 100 into 100 100 into 1 minute correct பசங்க 1 seconds so அப்போ அந்த 1 seconds யாருக்கு equal 90 into 60 into 60 divided by 100 into 100 into 100 சரியா so that's it okay இப்போ நம்மளுக்கு தேவை என்னது இதுல 10 செகண்ட்ஸ் எவ்வளோன்னு கேக்குறாங்க ஸோ 10னா இங்க 10ஆல மல்டிபிள் பண்ணிருப்பீங்க அப்போ 10 செகண்ட்ஸ் ஈக்குவல் அப்போ இதுவும் 10ஆல மல்டிபிள் ஆகும் இப்போ 9 into 6 into 6 into 10 divided by 100 into 10 தான் ஸோ இந்த 10ம் இந்த 10ம் கேன்சல் ஆயிடும் ஸோ வாட் வில் ஹேப்பன் இப்போ எவ்வளோ கேன்சல் பண்ண முடியும் கேன்சல் பண்ணுங்க 2 டேபிளில் கேன்சல் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் 50 இது 3 times and you will 25 this is 3 times சரிடா பசங்களா so which means 81 divided by 25 seconds ஓகேங்களா 81 divided by 25 seconds hexadecimal சரிடா பசங்களா I hope you all get it right நம்ம வந்துட்டு ஈஸியா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீ கொஞ்சம் யோசி இது எப்பயும் போடலாம் மெஷர்மெண்ட்ஸ்ல இருந்து நம்ம யோசிச்சு பார்க்குறோம் நெக்ஸ்ட் if x and y respectively denote the number of hexadecimal and centesimal seconds in any angle ஓகேவா ஸோ இது வந்து என்னது இது வந்து s கான யூனிட் இது c கான யூனிட்ஸ் then show that 250x is equal to 81y இப்போ உனக்கு தெரிஞ்ச சிஸ்டம்ல இருந்து போலாம் சரியா என்ன சொல்றாங்க we have an angle ஓகேவா இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா x செகண்ட்ஸ் தான் பசங்களா x செகண்ட்ஸ் இன் இதுல இதுவே y செகண்ட்ஸ் இன் சென்ட்ல சரிடா பசங்களா எஸ் you know okay what is happening செகண்ட்ஸ் பார்க்கலாம் சரியா இது ஃபர்ஸ்ட் 100 gradient equal to 90 degree ரைட்டா பசங்களா இப்போ நம்மளுக்கு எது வரைக்கும் வேணும் we need in seconds not in degree or gradient செகண்ட்ஸ்ல வேணும் ரைட்டா அப்போ இதை ஃபர்ஸ்ட் நீங்க மினிட்டுக்கு மாத்தணும் ஸோ 100 கிரேடியன்ட்ல எவ்வளோ மினிட்ஸ் இருக்கும்னா 100 into 100 மினிட்ஸ் இருக்கும் ஏன்னா 100 பாகம் இருக்கு ஒரு பாகர்லயும் 100 மினிட்ஸ் இருக்கு அப்போ 100 into 100 மினிட் இது 90 into 60 மினிட்ஸ் இருக்கும்
சரிடா பசங்களா? And what about this case? So 100 into 100 into 100 seconds. 90 into 60 into 60 seconds. ஓகே, இப்போ நான் ஏதோ ஒரு செகண்ட் ஒன்று இங்க இருக்கிற வர 1 செகண்டை தெரிஞ்சுக்கோ, இல்லைன்னா இங்க இருந்து வர 1 செகண்ட் தெரிஞ்சுக்கோ. இட் இஸ் அப் டு யுவர் விஷ். சரியா? யாராவது ஒரு செகண்டை மட்டும் தெரிஞ்சுக்கோ. ரைட், நம்ம வந்து 100 டிவைட் பண்ணது ஈஸி. ஸோ டேக் தட் சைட். ஓகே, தென் அப்போ இதோட ஒரு செகண்ட் சென்டிமெண்ட்ல இருக்க ஒரு செகண்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ 90 into 60 into 60 divided by 100 into 100 into 100. ஓகேவா? எஸ். இப்போ சென்டெசிமல்ல எவ்வளவு செகண்ட்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. y செகண்ட்ஸ் இருக்கு. சரியா? அப்போ y செகண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணு, ஜஸ்ட் y ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க. y into 90 into 60 into 60 divided by 100 into 100 into 100. இது யாரு? இது எதுல இருக்கு? இப்போ இந்த சிஸ்டம் வந்துட்டு ஜெக்ஸ்ல இருக்கு. ஆனா ஹெக்ஸாடெசிமல்ல ஆல்ரெடி அதோட செகண்ட்ஸோட வேல்யூ உனக்கு தெரியும். தட் இஸ் x செகண்ட்ஸ். அப்ப இவங்க x செகண்ட்ஸ்க்கு ஈக்குவல். சரியா? சோ இப்போ நீ என்ன ப்ரூவ் பண்ணனும்? 250x 0. சரிடா பசங்களா? yes. What will happen then? Again, everything you cancel பண்ணுவ. This is 3 times, this is 5 times. This is 3 times, this is 5 times. Okay? We have 1 0 extra. ஒரே ஒரு 0 வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு. So 50, this is 250. So 250 அங்க போயிடும். 81y is equal to 250x. Hence proved. சரிடா பசங்களா? Yeah. So நம்ம questions எப்படி prove பண்றோம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். So இப்போ 250x is equal to 81y. Got it பசங்களா? Yes. இங்க பாருங்க, நம்ம எல்லாமே பண்ணிருக்கோம். நீ எப்படி வேணா எடு, உனக்கு தெரிஞ்சது. லைக் யூ கேன் சேஞ்ச் எய்தர் சென்ட் டு எக்ஸ் ஆர் செக்ஸாடெசிமல் டு சென்டெசிமல். சரியாடா பசங்களா? யா. ஸோ நெக்ஸ்ட் வி ஹாவ் சர்க்குலர் சிஸ்டம். ஸோ சர்க்குலர் சிஸ்டம் பத்தி பேச போறோம். சர்க்குலர் சிஸ்டம் பத்தி படிக்கும் போது யூ வில் ஸ்டடி அபவுட் ரேடியன். ரேடியன்ஸ் அப்படின்னா என்னன்னு படிப்பேன். சரியா? நம்ம படிச்சுட்டு இருக்கிறது 90 டிகிரிஸ். கரெக்டா? இந்த 90 டிகிரிஸ் பத்தி படிச்சுட்டு இருக்கீங்க. டிகிரிஸ் ஆக்சுவலி என்னது? டிகிரிஸ்ங்கிறது ஹெக்ஸாடெசிமல்ல இருக்க 90 ஆங்கிள ஒரு 90 பார்ட்டா டிவைட் பண்ணும்போது அதுல ஒரு பார்ட்டோட மெஷர்மெண்ட் தான் 1 டிகிரி. ரைட்டடா பசங்களா? இது இப்ப நீ செக்குலர் சிஸ்டம்க்கு மாத்த போற. சரியா? சர்க்குலர் சிஸ்டம்னா இப்ப என்னவா இருக்கணும்? we need what? அப்ப நம்மளுக்கு நிச்சயமா என்ன இருக்கும்டா பசங்களா? you will study about circle. ஒரு சர்க்கிள். சரியா? இந்த சர்க்கிளுக்கு நிச்சயமா நம்மளுக்கு ஒரு சென்டர் இருக்கும். ரைட்டா? இதே சென்டரா வச்சு இன்னொரு சர்க்கிள் நம்ம மார்க் பண்றேன். ஓகே, again I am making a circle. சரிடா பசங்களா? இது என்னது? இதுக்கு பேரு what is it? Concentric circles. கரெக்டா? ஒரே சென்டரை வச்சு நிறைய ஆங்கிள்ஸ் நிறைய சர்க்கிள்ஸ் மார்க் பண்றது, that is concentric circles. and இந்த concentric circlesக்கு நடுவுல we are I'm just one sec. இத தீட்டான்னு சொல்றேன். இதுதான் அதுக்கு இருக்கிற ஆங்கிள். ஓகேவா? லைன். you know this is இந்த ஆர்க் லென்த் எல்லாத்துக்குமே தெரியும். சர்க்கிள்ல சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு பார்ட்டா இருக்குன்னா அதுக்கு பேர் ஆர்க் லென்த். ஓகேவா? அப்ப இந்த ஆர்க் லென்த் வந்து L1 and இதோட ரேடியஸ் வந்து R1. ரைட்டடா பசங்களா? எஸ். அண்ட் நெக்ஸ்ட் நீ எடு இவனை எடு. இவன் யாரு? this is L2 and இவங்களோட ரேடியஸ் என்னது? this is R2. ஓகேவா? எஸ்.
ஸோ இது எப்படி இருக்கு? ஓகே, இப்போ இந்த தீட்டாங்கிறது கம்ஸ் ஆஸ் அ ரேஷியோ டைப். அது ஒரு ரேஷியோ மாதிரி. எப்படின்னா மொத்த சர்க்கம்ஃபரன்ஸும் இல்லாம L1/R1 ரேஷியோ. ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு L2/R2 ரேஷியோ. ஏன்னா எல்லாரும் ஒரே ஆங்கிள் தான். ஆங்கிள் மாறிடுமா? நோ. ஸோ இது என்ன ஆங்கிளோ அதே தான் இங்கேயும். அதே மாதிரி தான் இன்னொருத்தவங்களும் ஆங்கிள், ரைட்? ஸோ அதே மாதிரி தான் இந்த லைனுக்கான ரேஷியோஸும், ரைட்? So this is L3, and what about this case? This is R3, right? L3/R3, which is equal to L3/R3. So what is implies? இப்போ இவங்க எல்லாத்துக்குமே ஆங்கிள் ஒன்று அப்படின்னா இவங்களுக்கான ரேஷியோஸும் ஒன்று, ரைட்டா? எல்லா ரேஷியோஸும் இந்த ரேஷியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரா தான் இருக்கும், ரைட்டா? ஏன்னா L1ங்கிறது ஒரு நம்பர், Rங்கிறது ஒரு நம்பர். அண்ட் இது ஏன் கான்ஸ்டன்ட்னு சொல்றேன்னா, ஏன்னா Lங்கிறது ஒரு லென்த், R1ங்கிறது ஒரு லென்த்னா யூனிட்டே இருக்காது. இதுக்கு எந்த ஒரு யூனிட்டுமே இல்லை. இது ஜஸ்ட் அ கான்ஸ்டன்ட் நம்பர். ஓகேவாடா பசங்களா? இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், சரியாடா பசங்களா? ஓகே, சோ இந்த லென்த்தை நான் 4ன்னு சொல்றேன், இந்த ரேடியஸ் 2ன்னு சொல்றேன், சரியா? அப்ப அந்த ஆங்கிள் இந்த டெஃபினிஷன் படி என்னது? தீட்டாங்கிறது 4/2 which is equal to 2. ஓகே, சோ ஆங்கிள் நம்மளுக்கு ஒரு நம்பர்ஸ்ல வந்திருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி ஆங்கிள் இஸ் நாட் ஆல்வேஸ் டிகிரி. ஒரு ஆங்கிள்ங்கிறது டிகிரி கிடையாது. இட் இஸ் ஈவன் ஒரு நம்பர் கூட நம்மளுக்கு ஆங்கிளா இருக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி பேசுறது தான் சர்க்குலர் சிஸ்டம். ஓகே, ஸோ யூ வில் ஹாவ் சம் ரியல் நம்பர்ஸ், சரிங்களா? உங்களுக்கு ஆங்கிள் ஒரு ரியல் நம்பர்ஸா இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த ரியல் நம்பர்ஸை பத்தி படிக்கிற இந்த சிஸ்டம் பேர் தான் சர்க்குலர் சிஸ்டம், சரிடா பசங்க? ஸோ சர்க்குலர் சிஸ்டம் மீன்ஸ் யூ ஆர் ஸ்டடிங் அபவுட் அன் ஆங்கிள் பட் ஹூஸ் வேல்யூ இஸ் சம் கான்ஸ்டன்ட் ஆர் சம் ரியல் நம்பர்ஸ், சரிங்களா? இதைத்தான் நான் என்னன்னு சொன்னேன், ரேடியன்ட்னு சொல்லுவாங்க. சொன்னா it is called radian. Okay, we will study in radian. இது நீ 10th படிச்சிருக்கீங்க. Yes, of course. ஏன்னா 90 டிகிரியை π/2 அப்படின்னு எழுதுவது. π/2 என்னது? It is radian. Okay, 90 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கிற விஷயம் தான் radian. And 16 இது π/3ன்னு எழுதுவோம். This is radian. நீங்க எல்லாருமே டிகிரிஸும் படிச்சிருக்கீங்க, at the same time radianட்டும் படிச்சிருக்கீங்க. அப்போ நாம கிட்டத்தட்ட ரெண்டு யூனிட்ஸும் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். we are already well versed in that. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெக்ஸாடெசிமல் பத்தி நம்மளுக்கு தெரியும்டா பசங்களா. அண்ட் செகண்ட் விஷயம் வந்து சர்க்குலர் சிஸ்டம். நீங்க அந்த சென்டெசிமல் சிஸ்டம் மட்டும் தான் படிக்கல, மற்றபடி ரெண்டு சிஸ்டமே ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. இப்போ ரெண்டு பேர்த்தையும் ரிலேட் பண்ண போறோம், சரியா? ரெண்டு பேர்த்தையும் ரிலேட் பண்ண போறோம். அதாவது what is it? ஹெக்ஸாடெசிமலுக்கும் சர்க்குலர் சிஸ்டமுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், சரியா? ரெண்டுமே ஆங்கிள்ஸ் தான், ரைட்? See, this is 5 and this circular length is 3, சரிங்களா? அப்போ இந்த டீட்டா என்னது? It is 3/5. ஓகேவா? இதுல சொல்லுங்க. ஓகேவா? ஏன்னா ஹெக்ஸாடெசிமல்ங்கிறது 90 டிகிரிலாம் ஃபர்ஸ்ட் டிரைவ் பண்ணும். ஸோ அந்த 90 ஆங்கிள்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதுக்கான ஏரியா பார்ட் எப்படி கண்டுபிடிப்ப? இட் இஸ் சோ ஈஸி. எப்படி மேம்னா, மொத்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் உனக்கு தெரியும், என்னது? 2πr, ரைட்? 2πr, கரெக்டா? மொத்த சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. அந்த மொத்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல இருந்து இவனோட லென்த் எப்படி கண்டுபிடிப்ப? இதுல பாதிடா பசங்களா. மொத்த சர்க்கம்ஃபரன்ஸ் இட் இஸ் 2πr and அதோட லென்த்ல 4 பாகத்துல ஒண்ணு, 4 பாகம். Quarter means it is by 4. So when you divide by 4, what does it implies? So which is
pi r by 2. அப்ப theta என்ன வரும்? Then what is theta? Then theta என்ன வரும்? Pi r by 2 into divide by r, right? So இதே procedure இங்கேயும் follow பண்ணு. இதே procedure இங்கேயும் follow பண்ணி சொல்லு. அப்போ like what does it implies? இப்போ நான் எப்படி சொல்றது? Okay. So just listen it. Okay, I'm saying that ஏன்னா நம்ம hexadecimalல 90 degrees பத்தா படிச்சிருக்கோம், correct? We have read about 90 degree, right? So which is 90 degree. இப்போ இந்த டிகிரியை நீ ரேடியன்ட்ல கன்வெர்ட் பண்ண போற. எப்படி கன்வெர்ட் பண்ண போற? செக் இட். அப்ப 90 டிகிரிக்கு ரேடியன்ட் என்னது அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ ரேடியன்ட் கண்டுபிடிக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுக்கு நடுவில் இருக்கிற தீட்டா. ஸோ உங்களுக்கு தெரியும் the circle length is this is r and this is also r. இந்த ஆர்க் லென்த் நம்மளுக்கு தெரியும். இந்த ஆர்க் லென்த் நீ தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? மொத்த சர்க்கிளோட லென்த் 2πr. அதுல இது ஒரு 4ல 1, 4 பாகத்துல ஒரு பாகம். அப்போ இது 2πr divided by 4 which is πr by 2. அப்ப இந்த theta யாருக்கு equal? So this theta will be πr by 2 divided by r, which means r cancel ஆயிடும். அப்போ pi by 2. அப்படின்னா என்ன அர்த்தம்? 90 டிகிரி ரேடியன்ட்ல pi by 2. ஓகேவாடா பசங்களா? 90 டிகிரியை pi by 2 அப்படின்னு சொல்லுவோம், சரியா? இப்போ இதே மாதிரி நீங்க சொல்லுங்க செமி சர்க்கிள். when you draw about semi circle, you all know this, what is it அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்வீங்க? ஒரு பாகம் 90, 90 plus 90, அப்போ மொத்தம் இது 180 டிகிரி, ரைட்டா? 180 டிகிரி. இப்போது நீ ரேடியன்ட்டுக்கு மாற்றணும். அப்போ ரேடியன்ட்டுக்கு மாற்றணும்னா எப்படி மாற்றுவீங்க? இட் இஸ் ஃபுல் செமி சர்க்கிள் மாதிரி, சரியா? ஒரு செமி சர்க்கிள். அப்போ இந்த செமி சர்க்கிள் அண்ட் இதுதான் அதோட தீட்டா, 2 லைனுக்கு நடுவில் இருக்கிற தீட்டா. ஸோ இந்த தீட்டா யாரு? இந்த மொத்த லென்த். இந்த மொத்த லென்த் என்னவா இருக்கும்? 2πrனா திஸ் இஸ் πr, அவ்வளோதான், ரைட்டா? πr இருக்கும். ஓகே, லென்த் ஆர்க் லென்த் வந்து πr இருக்கும், ரைட்டா பசங்களா? இப்போ நீ இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது? πr டிவைடட் பை r இருக்கும். ஸோ r which become pi, ஓகேவா? அப்போ 180 டிகிரிக்கு ஏத்த ரேடியன்ட்னா pi. யூ காட் இட்? இந்த மாதிரி தான் 360க்கு வரும். ஸோ இந்த சிம்பாலிக்லாம் எப்படி சொல்லுவாங்க? ஆங்கிள் சஸ்பெண்டட் பை an arc length L at the center having radius r அப்படின்னா, ஸோ இந்த தீட்டாங்கிறது ரேடியன்ட்ல என்ன சொல்றீங்க? L by r radiant. ஓகே, L by r radiant denoted as L by r c அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? இப்போ நீங்க ஒவ்வொன்றா சொல்ல போறீங்க. ஓகே, வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? ரைட், இப்போ ஸ்பெஷல் கேஸ். இப்போ இந்த ஆர்க் லென்த் ரேடியஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. ஆர்க் லென்த் ரேடியஸ்க்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா என்னது? ஸோ ஆர் டிவைடட் பை ஆர்ன்னு வரும், விச் இஸ் 1c, 1 ரேடியன்ட். ஓகேவா? இப்போ இது வந்து என்னது? 2πr by 4. நாம பார்த்தோம்ல 90 டிகிரி. ஸோ அது 90 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கும். யூ கேன் see it is pi by 2ன்னு வரும். see? ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த 2 ஒன்றும் கேன்சல் ஆகி πr by 2 divided by rன்னு வரும். ஸோ வாட் வில் ஹேப்பன்? pi by 2 அப்படின்னு கிடைக்கும், ரைட்? அண்ட் இதுதான் நம்ம பார்த்தோம், which is pi. ஓகே, இது உனக்கு தெரிஞ்சாகணும். இதெல்லாம் நீ தெரியாம நீ சயின்ஸை போக முடியாது. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னது? நம்மளுக்கு pi வந்து 180 டிகிரி, pi by 2 வந்து 90 டிகிரி, pi by 3 வந்து 60 டிகிரி, அண்ட் pi by 4 வந்து 45 டிகிரி, pi by 6னா 30 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம சம்ஸ் அதிகமா பார்க்க போறோம், ரைட்டடா பசங்களா? எஸ். ஸோ இது ஆக்சுவலி 180 வச்சு நான் உனக்கு க்ளூவா கொடுப்பேன்டா, சரியா பசங்களா? உனக்கு
ஓகே, உனக்கு 90 எப்படி கிடைச்சிருக்கும்? 90 எப்படி கிடைச்சிருக்கும்? ஆப்வியஸ்லி இந்த 180 டிவைட் பை 2 பண்றதுனால கிடைக்கும். அப்போ இது எப்படி கிடைக்கும்? பை பை 2. ஸோ விச் இஸ் 90 degrees equal to pi by 2 degree radian. ஓகே, அப்போ 30 when you divide, so 180 60 எப்படி நம்மளுக்கு கிடைச்சிருக்கும்? 60ங்கிறது 180 3 times divide பண்ணும்போது, so it is pi by 3 radian. ஸோ நம்ம இனிஷியல் வேல்யூவா வச்சுப்போம்ல, இனிஷியலுக்கு நீங்க சர்க்குலர்ல எதை யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த 180 is equal to pi, இதை தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவாடா பசங்களா? இதை வச்சு தான் எல்லா ஆங்கிள்ஸும் கண்டுபிடிக்கப்படுது, ரைட்? அண்ட் யூ கேன் see this 1 by 45 நம்மளுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்னு கேட்டீங்கன்னா 180யை 4ஆல டிவைட் பண்ணும்போது 180யை 4ஆல டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 45 கிடைக்கும். தட் இஸ் pi by 4. ஓகேவா? அண்ட் 30 நம்மளுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? 180யை 6ஆல டிவைட் பண்ணும்போது, ஸோ pi by 3. ஓகேவாடா பசங்களா? ஸோ pi by 3. ஓகேவா பசங்களா? எஸ். ஸோ எவ்ரிவன், இதுதான் நம்மளோட இனிஷியல் கண்டிஷன். இந்த இனிஷியல் கண்டிஷன்ஸை வச்சு தான் நம்ம எல்லாமே பண்றோம், ரைட்டடா பசங்களா? ஓகே, ஸோ யா, உனக்கு தெரியும் பைங்கிறது ஒரு ரியல் நம்பர் அண்ட் அதோட அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து 3.14 சம்திங், சரியா? ஸோ அவங்களுக்கான வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க, ரைட்? Angle 2C will be in second quadrant, angle 3C will be in second quadrant, angle 6C will be in fourth quadrant. ஓகே பசங்களா? ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாமா? எஸ். ஸோ இதுல இருந்து தான் நெக்ஸ்ட் கான்செப்ட் வரும், சரியா? இது நல்லா கவனி. பைனா 180 டிகிரி. 180 டிகிரிங்கிறது 3.14 வேல்யூ அப்ராக்சிமேட்லி. யா, ஓகே, 3.14. ஸோ இதுல இப்போ 90ங்கிறது என்னது? 1.57. ஸோ இப்போ 90 டிகிரிங்கிறது 1.57 கான்ஸ்கிரேட். ஓகேவா பசங்களா? எஸ். இப்போ we have a line. Okay, நல்லா தெரிஞ்சுக்கோ, which means 90 டிகிரி 90 டிகிரி. அப்ப 90 டிகிரினா இந்த லைன் எந்த ரேடியன்ட்ல இருக்குன்னு கேட்டனா, அதாவது இங்க ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் அதோட ரேடியன்ட்ங்கிறது which is 1.57 ரேடியன்ட். கரெக்டாடா பசங்களா? அப்ப 2 ரேடியன்ட்னா 2னா இந்த சைடு தானே போகும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஸோ அப்போ இந்த 2 ரேடியன்ட்ங்கிறது எந்த குவாட்ரண்ட்ல லை ஆகும்? This is, you know, this is first quadrant, this is second quadrant, third quadrant, fourth quadrant, சரியா? அப்ப 2Cங்கிறது எங்க லை ஆகும்? 2C lies in the second quadrant. ஓகேங்களா? and you know இந்த லைன்ங்கிறது 180 டிகிரி. ஓகே, 180 டிகிரி 180 லைன்ங்கிறது 3.14 சம்திங், சரியா? அப்ப 3ங்கிறது 3.14க்கு கீழே தான் இருக்கும். அப்ப இந்த டைம் சம்திங் இங்க இருக்கு. அப்ப 3C இங்க தான் இருக்கு, செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. அப்ப 4Cங்கிறது தேர்ட் குவாட்ரண்ட்ல வந்துரும். எஸ், தேர்ட் குவாட்ரண்ட்ல வந்துரும், ரைட்டடா பசங்களா? சோ இப்ப இந்த லைனுக்கான சின்ன சின்ன விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அப்போ நம்மளுக்கு 3Cங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட் அண்ட் 6C. இப்போ உனக்கு தெரிய வேண்டியது என்னது? Can you see this pi? இது pi வரைக்கும் 3.14 and இந்த 90 டிகிரிங்கிறது 1.57. So இப்போ 3.14 1.57 when you add it, so 4.71. இந்த லைனுங்கிறது என்னது? 4.71. so இந்த 4.7 லைன்ங்கிறது 6th லைன். 6th லைனுங்கிறது இங்க வரும், சரிடா பசங்க? இந்த இடத்துல which is fourth quadrant. Okay, it is fourth quadrant. You got it? சரிடா பசங்களா?
ஸோ இது வந்து இது ஃபுல்லாக அப்போ 6.28. இந்த ஃபுல் ரவுண்ட் வந்து 6.28. ஓகேவா? ஏன்னா இது பாதி வரைக்கும் 3.14னா ஃபுல் ரெண்ட் 6.28 இருப்பாங்க ஃபுல் ரவுண்டு. ஓகே, ஸோ அப்போ 60 லைஸ் இன் தி 4th quadrant அப்படின்னு உனக்கு தெரியும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்றேன். ஒன் செக். சரிடா பசங்களா, எஸ். இப்போ நான் ஒரு விஷயம் கேட்குறேன். 10C எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதாவது இங்க ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் ரவுண்ட் அடிச்சாலே 6.28 தான், ரைட்டா? அப்ப 10Cனா இன்னும் நீ தாண்டி போகணும். இப்போ 10னா அகைன் இங்க இருந்து இங்க போறதுக்கு 1.57 தான். ஸோ விச் மீன்ஸ் அப்போ 6.28ல இருந்து 1.7 1. ஓகே, 6.28ல இருந்து 3.14 அகைன் ஆட் பண்ணுங்க. இட் இஸ் 12 ரிமைண்டட் 1. ஸோ 4 9.42 இது வரைக்கும். அப்ப நீ திருப்பி இதை தாண்டி போகணும். 2 ரவுண்ட் தாண்டி வருது. 2 ரவுண்ட் இங்க வரைக்கும் வரும்போதே உங்களுக்கு 9.42 தான் ரீச் ஆயிருக்கும். அப்ப 10ங்கிறது எத்தனாவது குவாட்ரண்டா இருப்பாங்க? நிச்சயமா 3rd குவாட்ரண்டா இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் சர்க்குலர் சிஸ்டம். ஸோ சர்க்குலர் சிஸ்டம்னா அது முடிஞ்சிடாது, திருப்பி ரிப்பீட்டேஷன் அலௌட். ட்ரிக்னோமெட்ரிஸ்க்கு எல்லாமே ரிப்பீட்டேஷன் அடிக்கடி வரும். ஸோ ஒரே வேல்யூஸ் நிறைய ஆங்கிள்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லா விஷயத்தையும் ரேடியண்டா கன்வெர்ட் பண்ண போறோம். How will you change it to radian? 30 டிகிரியை ரேடியன்ட்டுக்கு மாத்தணும். ஒன்றும் இல்லடா பசங்களா, நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது? 180 டிகிரினா பை ரேடியன்ட். ஓகேவா? ஒரு டிகிரினா என்ன பண்ணுவ? பை பை 180. இப்போ நம்மளுக்கு 30 டிகிரி வேணும். அப்படி என்ன பண்ணுவீங்க? 30 இன்டூ பை பை 180, which means pi by 6. Simple, pi by 6. சரிடா பசங்களா? இப்போ இவங்கள ஸோ டிகிரிஸ்க்கு ரேடியன்ஸை படிச்சுட்டோம், ரைட்டா? மினிட்ஸுக்குன்னு ஏதாவது ரேடியன்ஸ் இருக்கா? மினிட்ஸுக்குன்னு எனிதிங் வி ஹேவ் இன் சி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மினிட்ஸ்ல படிக்கலடா பசங்க. சரியா? மினிட்ஸுக்குன்னா ரேடியன் நம்ம படிக்கவே இல்லை, டிகிரிக்கு தான் படிச்சிருக்கோம், ரைட்டா? அப்ப நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அவனை ஃபுல்லா டிகிரிக்கு நீ மாத்தணும். ஓகே, சேஞ்ச் இட் டு டிகிரி. ஓகே, ஸோ ஆல்ரெடி 10 டிகிரி ஆல்ரெடி இருக்கு. 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸ்னா என்னடா பசங்களா? 30 மினிட்ஸ்ங்கிறது என்னது? ஆக்சுவலி ஒரு டிகிரி 30, லைக் ஒரு டிகிரி 100ஆ பிரிஞ்சிருக்கும். அந்த 100ல 30 பாகங்கள், கரெக்டா? 100ல 30 பாகங்கள். am I right? So what is இது? நான் எப்படி சொல்றது எனக்கு? இப்போ ஒரு 2 லைனுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் 10 டிகிரி. அது போக ஒரு 30 செகண்ட் எக்ஸ்ட்ராவா இருக்கு, 30 மினிட் எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஸோ இந்த 30 செகண்ட்ஸுக்கான டிகிரியை நீ சொல்லு. சரியா? ஓகே, ஸோ வாட் வில் ஹேப்பன்? உனக்கு தெரிஞ்சது என்னடா பசங்களா? 60 மினிட் போச்சுன்னா ஒரு டிகிரி. ஓகேவா? உனக்கு 30 அப்படின்னா ஸோ வாட் வில் ஹேப்பன்? 30 மினிட் அப்படிங்கிறது 1/2 டிகிரி. ஓகே, அப்ப 10 கூட ஒரு ½ டிகிரி ஆட் பண்ணுவ. So see this. So what is it? அப்போ 10 கூட ஒரு ½ ஆட் பண்ணுவோம், which is 10.5 டிகிரி. ஓகே, எஸ் 10.5 டிகிரிக்கு கண்டுபிடிச்சா போதும். 180 டிகிரிங்கிறது பை, 1 டிகிரிங்கிறது பை பை 180. ஸோ யூ ஹேவ் டு ஜஸ்ட் மல்டிபிள் வித் இட். வாட் ஹேப்பன்? பை பை 180 இன்டூ 10.5. ஓகே, .
So cancel it. Every 10 minutes you want pi by 180 into just like the மாதிரி like எழுதிட்டு you just try it, cancel it. Okay, இதை cancel பண்றது easy தானே, எப்பயும் போல வரதுல cancel பண்ணுங்க. When you do 5 table, what will happen? This is 2 1. Okay, and what about this? That is it. Okay, again இது ரெண்டும் நம்மளுக்கு 3 table cancel ஆகும். This is 7 times and this is 12 times. So 7 pi by 120. Share பசங்களா, 7 pi by 120. This is your answer. Correct? Okay then. Let me check for the next question. The angles of a quadrilateral, okay, are in AP. AP la irukku. Done. So the greatest angle is 120. Find the angles in radiant. எல்லாத்தையும் radiantல சொல்லணும். So உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும் பசங்களா? So quadrilateral அப்படின்னா என்னது? Quadrilateral mean any 4 vertices. ஏதாவது 4 vertices. எல்லா 4 and the sum of, you all know this. இந்த property தெரியும். Sum of all angles of quadrilateral எல்லாத்தையும் ஆட் பண்ணா 360 டிகிரி தான். சரியா? எல்லாருமே ஏபில இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரையும் ஆட் பண்ணும்போது சி, இப்போ ஒருத்தர் தெரியும் உனக்கு, மீதி 3 பேர் தான் தெரியாது. ரைட்டா? நம்மளுக்கு ஒருத்தர் தெரியும், மீதி 3 பேர் தான் தெரியாது. யா பசங்களா, ஸோ டூ பண்ணலாமா? எஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் அன் ஈஸி கான்செப்ட். ஓகேவா? அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. சி, நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு ஆங்கிள், தெரியாம இன்னும் 3 ஆங்கிள்ஸ் இருக்கு. கரெக்டுங்களா? தெரியாம இன்னும் நம்மளுக்கு 3 ஆங்கிள்ஸ் இருக்கு. ஸோ இப்போ அது இந்த 3 ஆங்கிள்ஸ் ஏபியில் இருக்குன்னு சொல்றாங்க. தீஸ் ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் இன் ஏபி. அப்போ நம்ம மீதி 3 பேர் எப்படி இருப்பாங்கன்னு உனக்கு தெரியும். ஏ மைனஸ் டி ஓகே, 4 ஆங்கிள்ஸ் தானே சொல்றாங்க. சரி, 4 பேர்த்தையும் ஏபியில் இருக்க மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ ஏ மைனஸ் 3D, ஏ மைனஸ் டி, ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 3D. இருக்கிறதுல பெரிய ஆங்கிள் 120. இருக்கிறதுல பெரிய நம்பர் இந்த நம்பர் தான். சரியா? அப்ப இந்த நம்பர் தான் 120. அதை தெரிஞ்சுக்கோ. எல்லாத்தையும் இதுதான் அந்த ஆங்கிள்ஸ். அப்ப இவங்க எல்லா ஆங்கிள்ஸையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா வாட் வில் ஹேப்பன்? எல்லாத்தையும் ஆட் பண்றதோட ரிசல்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, யாருக்கு ஈக்குவல்? 360க்கு ஈக்குவல். எப்படி ட்ரையாங்கிள்ஸ் ஆட் பண்ணா 180ஓ அந்த மாதிரி சம் ஆஃப் குவாட்ரிலேட்டரல்ஸ் ஆட் பண்ணா 360. ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிடும், டி கேன்சல் ஆயிடும். 4a is equal to 360. அப்போ a is equal to 90. ஓகேவா? a is equal to 90. அப்போ இந்த ஆங்கிள் உனக்கு தெரியும். தட் இஸ் வாட்? a plus 3d is equal to 120. டபசங்களா, a ஓட வேல்யூ 90. அப்போ 3d is equal to 30. d is equal to 10. ஓகே, d வந்து 10. அப்போ அந்த ஆங்கிள் என்னது? ஃபர்ஸ்ட் வந்துட்டு a minus 3d. ஸோ 90லேருந்து 30 போச்சுன்னா 60. அதுக்கப்புறம் a minus d. 90லேருந்து 3d, ரைட்? 30. நெக்ஸ்ட் d, ரைட்? 60. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளுக்கு 70. ஓகே, 10 போச்சுன்னா 80. அண்ட் வாட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட்? a minus 3d, a minus d, a plus d, a plus 3d. கரெக்டாடா பசங்களா? So 90 and this is 120. No, it is not a, it is 100. அவ்வளவுதான். ஓகே, so what is the angles? இவங்க எல்லாத்தையும் நீங்க ரேடியன்ட்ல மாத்தணும். You have to change into radian. So உங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு டிகிரிங்கிறது பை பை 180ன்னு சொல்லிட்டு. ரைட்டா? ஒரு டிகிரிங்கிறது பை பை 180. சரிங்களா? அப்போ இவங்களை 60 டிகிரிக்கு மாத்தணும். How will you change it? அப்போ 60 degree is equal to 60 into pi by 180. So what will happen? Pi by 3. சரிங்களா? Next 80. 80ங்கிறது 80 into pi by 180 which become pi by 10. Right? pi by 10 கிடையாது. 0 0 cancel. This is 4 times, this is 9 times.
So 4 pi by 9. Shade பசங்களா? And what will happen in the next one? So next என்ன ஆகும்? A plus B. அதாவது 100 என்னன்னு சொல்லணும், 120 என்னன்னு சொல்லணும். 100 எப்படி கிடைக்கும்? 100 into 5 by 180. So which is 5 pi by 9. சரிங்களா? And 120. 120ங்கிறது 2 into 5 by 3. அவ்வளவுதான். 2 pi by 3. Shade பசங்களா? So this is your value. 5 by 3, 4 pi by 9, 5 pi by 9 and 2 pi by 3. This is your answers. சரிங்களா? இதெல்லாம் basics. இந்த basics தெரியாம we can't go it further. நம்மளால மறுபடியும் மேல போக முடியாதுடா பசங்களா. Okay? You should know this basic. Find the degree measured according to the following radiant டிகிரிக்கு மாத்தணும். ஓகே, உனக்கு என்ன தெரியும்? பைங்கிறது 180 டிகிரி. அப்போ ஒரு ரேடியன்ட் என்னது? 180 டிகிரி பை பைக்கு ஈக்குவல். ஷேடா பசங்களா? அப்போ 2 pi by 15 equal to 2 pi by 15 into 180 by pi. So pi cancel. 15 180 cancel ஆகுமா? Just cancel by 5 table. It is 3 times and this is 36 times. 1 time, this is 12 times. Yeah. So what will happen? 2 12s are 24. So 24 degree. Shada pasangla, it is 24 degree. And what about this case? ஒரு ரேடியன்ட்டுக்கு pi by 180 by pi degree. Okay. அப்போ pi by எவ்வளோ? 8 radiant எதுக்கு equal? pi by 8 into 180 by 8 pi cancel ஆயிரும். So it becomes 90 divided by 4. Again divide பண்ணா 45 divided by 2. சரிங்களா? Yes. So what will happen next sum? 1 by 4 radiant. 1 by 4 radiant is equal to 1 by 4 into 180 by pi. So it is 180 degree by 4 pi. So 24, you can see this. So 22 by 2 na. Okay, minutes le maathikkonga. Okay, so 22 half an hour, 22 degree half வந்து 30 minutes அப்படின்னு எழுதிப்போம். சரிங்களா? And what about this case? Okay, so அது நம்ம எல்லாமே minutes degreesல எல்லாம் மாற்றணும் அப்படின்னா 22 by 7. So பைய 22 by 7 is மாத்திக்கோங்க. So மாத்தி எழுதுனன்றப்போ நம்மளுக்கு இந்த answers ஃபைனலா வரும். Minutes, seconds, everything will change. ஓகேங்களா? Yeah. இந்த ஒரு வேல்யூவை தெரிஞ்சுக்கோ. 1 radiant. 1 radiantங்கிறது 57 degree, 16 minutes, 22 seconds. சரிடா பசங்களா? இதை தெரிஞ்சுக்கோங்க. Got it? Yeah. So we know this one. Okay. So what we are going to do is this question. Yes. What they are asking? Let CK is equal to K is equal to 1, 2, 3 be a circle with a center 0, 0 and radius K. And a particle moves K units anti-clockwise direction on CK. Then goes radially out to CK plus 1 and continues moving in this pattern. If the particle starts from 1.0 on C1, then which circle it will be when it crosses the again? இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்றேன். ஓகேவா? மொத்தம் எவ்வளவு சர்க்கிள்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் we have 7 circles. Okay, we have 7 circles. Shade up பசங்களா? So 1, 2, 3, 4 and 5 இந்த மாதிரி சர்க்கிள் போய்கிட்டே இருக்கு. சரிங்களா? So this center is 0.0.
ஓகே ஃபர்ஸ்ட் இது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுதுன்னா 1,0 1,0னா ஸோ அங்கிருந்து with k as a radius இதுக்கு radius 1 இதுக்கு radius 2 இதுக்கு radius 3 4 5 so on goes so 1,0னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்க இருந்து கொஞ்சம் தூரம் ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகும் அதுக்கப்புறம் என்னன்னா சடனா இப்படி அடுத்த ரேடியன்ட்டுக்கு போயிடும் அடுத்த சர்க்கிளுக்கு போயிடும் அதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகும் அப்புறம் அடுத்த சர்க்கிள் போயிடும் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகும் அடுத்த சர்க்கிள் போயிடும் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகும் அடுத்த சர்க்கிள் போயிடும் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகும் அடுத்த சர்க்கிள் போகும் அப்போ இந்த லைக் திருப்பி எக்ஸ் ஆக்சிஸ் கிராஸ் பண்ணும்போது அது எந்த சர்க்கிள்ல இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் சரிங்களா எஸ் ஸோ ஹவ் யூ ஃபைண்ட் இட் அப்போ அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க எத்தனாவது லைக் அது எப்படி கண்டுபிடிப்பீங்க சி ஒரு ஸ்டார்ட் ஆகுது 1,z அண்ட் டிராவல்ஸ் 1 ரேடியன்ட் ஆஃப் ஆங்குலர் மோஷன் ஒரு ரேடியன்ட்டுக்கு மாறுது k யூனிட்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல போகுது k யூனிட்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல டிராவல் பண்ணுது then goes radially out சரியா k யூனிட்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல மார்க் பண்ணுது அப்படி மீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் ஸோ இங்க இருந்து 1 ரேடியன்ட்ல போகுது 1 ரேடியன்ட் 1c டிராவல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஜம்ப் ஆயிரும் நெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும்னா 2c சரியா உங்களுக்கு தெரியும் ஃபுல் சர்க்கிள் முடிக்க அதாவது 360 டிகிரி முடிக்க 6.28c க்கு பக்கத்துல வரணும் ஷேடா பசங்களா ஸோ 6.2c பக்கத்துல வரணும் அப்பதான் வந்து அது ஒரு ஃபுல்லா ஒருத்தங்கள காலி பண்ணும் சரியா இப்போ வரைக்கும் 1c வந்துருச்சு நெக்ஸ்ட் 2c டிராவல் பண்ணிருக்கு ரைட் அடுத்து எவ்வளோ டிராவல் பண்ணும் 3c டிராவல் பண்ணும் இது வரைக்கும் எவ்வளோ 5 6 இது வரைக்கும் நெக்ஸ்ட் என்னது 4c டிராவல் பண்ணும் see approximately 6.28c டிராவல் பண்ணும் சரிங்களா அப்போ அந்த சர்க்கிள் எத்தனாவது சர்க்கிள் இருக்கும்னு கேட்குறாங்க ரைட் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இது டிராவல் பண்ணும்போது அது செகண்ட் சர்க்கிள் இது டிராவல் பண்ணும்போது தேர்ட் சர்க்கிள் இது டிராவல் பண்ணும்போது ஃபோர்த் சர்க்கிள் தான் இருக்கும் அண்ட் இது வரைக்கும் எவ்வளோ ஆயிடுச்சு 1 2 3 4 இது வரைக்குமே 6 ஆச்சு இது வந்துட்டு 10க்கு மேல போயிடுச்சு ஸோ கேன் யூ சி பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல இவ்வளோ தூரம் வரும் நெக்ஸ்ட் செகண்ட் சர்க்கிள்ன்றப்போ 2c இங்க வரைக்கும் வரும் நெக்ஸ்ட் 3c இங்க இருந்து டிராவல் பண்ணுன்றப்போ இங்க வரைக்கும் வரும் ஓகேவா 3c மீன்ஸ் இட் இஸ் லைஸ் ஹியர் செகண்ட் குவாட்ரண்ட் நெக்ஸ்ட் 4c டிராவல் பண்ணும் 4cன்றப்போ இங்க வரைக்கும் வரும் நெக்ஸ்ட் 5cன்றப்போ இங்க 6cன்றப்போ இங்க அப்போ நெக்ஸ்ட் 6க்கு மேல போகும்போது தான் இட் வில் கோஸ் அகைன் ரைட் ஸோ இட் வில் கோஸ் அகைன் நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றே ஆட் பண்ண தேவையில்லை ஏன்னா ஒவ்வொரு சர்க்கிளில் போகும் ஸோ யூ ஹவ் டு ஜஸ்ட் மார்க் டவுன் தி டயக்ராம் ஃபர்ஸ்ட் சரியா இப்போ 7th சர்க்கிளில் தான் அது அகைன் மீட் பண்ண வாய்ப்பு இருக்கு ஓகே ஓகே லெட்ஸ் டூ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பேஸ்ட் ஆன் L is equal to theta r ஸோ அதை வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம் சரிங்களா எஸ் what you are going to see okay what we have a circle இந்த மாதிரி ஒரு விஷயம் நல்லா பசங்களா we have theta and this is L and this is A or R okay R okay இப்போ theta நம்மளுக்கு என்ன தெரியும் L by R and this theta you know it is in radian format so அப்போ L is equal to theta into R theta is in radian பசங்களா first அதை தெரிஞ்சுக்கோ the minute hand of a watch ஒரு வாட்ச் வந்து சர்க்குலர் மோஷன்லாம் இருக்கும் ரைட்டா ஒரு வாட்ச் போடுறேன் ஓகேவா இந்த வாட்ச்ல மினிட் ஹேண்ட் ஆஃப் அ வாட்ச் is 35 centimeter long okay vada pasangalaa yes if
tip move in 18 minutes? Tip, how far does it move 18 minutes? இங்கிருந்து இப்போது எவ்வளவு தூரம் தள்ளி போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 18 minutes தள்ளி போயிருக்கு. 18 minutes. இப்படி 18 minutes தள்ளி போகும்போது இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, திஸ் மீன்ஸ் ஆர்க் லென்த் எவ்வளோன்னு கேட்டிருக்கோம். சரியா? ஸோ இதோட சென்டிமீட்டர் தெரியும், 35 சென்டிமீட்டர். லென்த்னா 35 சென்டிமீட்டர். ஸோ இந்த ஆங்கிளை நம்ம கண்டுபிடிச்சா போதும். டிகிரிக்கு மாத்துறதே கஷ்டம், ஏன்னா நம்மளுக்கு ரேடியன்ட்ல வேணும். ஸோ 18 minutes. ஓகேவா பசங்களா? எஸ், 18 minutes. ஓகேவா? வாட்ச்ல கணக்கு போடு. ஒரு ரவுண்டு 2π. ஓகேவா? ஒரு ரவுண்ட் அடிக்க எவ்வளவு மினிட்ஸ் ஆகணும்? 16 minutes நடந்துச்சுன்னா, மினிட் ஹேண்ட் தானே, 1 2 3 4 16 minutes போச்சுன்னா ஒரு ரவுண்டு கம்ப்ளீட்டா முடியும். இப்போ 16 minutesக்கு 2π ரேடியன்ட். கரெக்ட்? ஒரு ரவுண்டுக்கு 2π. இப்போ அப்போ ஒரு மினிட்டுக்கு எவ்வளோ, ஒரு மினிட்டுக்கு எவ்வளோன்னு பாருங்க. ஒரு மினிட்டுக்கு 2π/60 டா. அப்போ வாட் தேர் ஆஸ்கிங், 18 மினிட்ஸ்க்கு கேட்குறாங்க. 18 மினிட்ஸ் யாருக்கு ஈக்குவல்? 2π/60 into 18. ஓகே, ஸோ 30 15 9 3 5. So 3π/5. You have to, I think you have to make in 22/7 alla mark பண்ணிப்பீங்க. Yes. So 21/7 alla mark பண்ணிட்டீங்கன்னா 66 centimeter. சரிடா பசங்களா? Three π/5 radian. Okay. So what is length? L is equal to, இது வந்து radiantல mark பண்ணிருக்கோம். We need L. Okay. So L is equal to theta into R. So 3π/5 into R எவ்வளோ? So 35 centimeter. So which is 7. So that is 3 into 22/7 into 7. So which is 66 centimeter. அவ்வளோதான். சரிங்களா? Yes. So next பார்க்கலாமா? In a circle of diameter 40 centimeter. In a circle of diameter 40 centimeter, a card of length 20 centimeter is taken. Okay. What this they are saying? We have a circle with a diameter 40 centimeter. சரிடா பசங்களா? A card of length 20 centimeter is taken. Find the length of the minor arc corresponding to the card. Okay. இப்போ நான் என்ன சொல்றேன், இப்படி ஒரு லென்த் இருக்குடா பசங்களா. சரியா? இதுதான் கார்டு. கார்டுனா ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்குது. இது 20 சென்டிமீட்டர். They are asking the minor section. இந்த minor sectionோட, this minor sectionோட what is it? Length கண்டுபிடிக்கணும். Yeah? Yes. But how will you solve this? You need what? இந்த லென்த் தான் நம்மளுக்கு தெரியணும். கரெக்டா? நீ ஒன்றும் இல்லை, இந்த லென்த் கூட இவங்களை கனெக்ட் பண்ணு. எஸ், you will get theta, right? So அப்போ இந்த theta என்னன்னு தெரிஞ்சுக்கணும். So you know this is 40 centimeter. So this is 20, this is 20. கரெக்டாடா பசங்களா? So what is L? So that L will be equal to
Now we want theta, right? நம்மளுக்கு theta தெரியணும். So can you see it பசங்களா? இங்க நடுவுல நம்மளுக்கு ஒரு triangle form ஆகுது, ரைட்டா? இது 20 ஆமா, இது 20 ஆமா, and இதுவும் 20. மூணுமே equal means it is a equilateral triangle. Equilateral triangleலாம் ஒவ்வொரு angles-உம் pi/3, அதாவது 60 degree. 60 degreeனா pi/3. So அப்ப pi/3 into R20. So எதுவுமே solve ஆகாது. So I think you will get in decimal point, right? So what is the decimal point answer? This is the decimal point answer, right? பசங்களா, since it is equilateral triangle, this degree is 60 degree. Okay பசங்களா? So let's do some questions based on the angle between the hour hand and the minute hand. hour hand க்கு minute hand இருக்கும் at the given time இருக்கிறது பார்க்க போறோம். So this இது வந்து உங்களுக்கு JEE க்கு மட்டும் கிடையாது. It is not for JEE questions, but also for so many government exams படிக்கிறீங்க எதா இருந்தாலும் சரி, அங்க நம்மளுக்கு நிச்சயமா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டடா பசங்களா? எஸ். Done. So you can see this. இப்போ நான் என்ன சொல்றேன்னா 2:30 PM பசங்க, சரியா? 2:30 மணி. 2:30 மணினா மினிட் ஹேண்ட் எங்க இருக்கும், ஆர் ஹேண்ட் எங்க இருக்கும், அது முதல்ல உனக்கு தெரியும். எஸ், யூ ஷுட் வெரி திங்க் ஆஃப் திஸ், ரைட்? 13ன்றப்போ மினிட் ஹேண்ட் 6 கிட்ட இருக்கும். கிட்ட காட்டும், ரைட்டா? ஆனா மினிட் ஹார் ஹேண்ட் வந்து 2 கிட்ட காட்டுமா? நோ. சி கரெக்டா 2 அப்பதான் அது 2 கிட்ட காட்டும். 2:13ன்றப்போ 2க்கும் 3க்கும் நடுவுல தான் காட்டும், சரியா பசங்களா? So this is 3, right? So 3க்கும் 2க்கும் நடுவுல இருக்கும். ரைட்டா பசங்களா? So this is the point, ஓகேவா? So எங்கெங்க இருக்கும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும், சரிங்களா? So it is not exactly 2. It is not exactly 2. It is between 2 and 3. சரியா? So the minute hand travels ஓகே. இப்போ நெக்ஸ்ட் 3:30 நான் கேக்குறேன். ஞாபகம் செய்றேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to just check it something well. ஓகே வாடா பசங்களா? யா. So see minute ஒரு 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 மினிட் ஹேண்ட் எவ்வளவு டிராவல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? மொத்தமா 60 மினிட் டிராவல் பண்ணும், கரெக்டா? மொத்தமா 60 மினிட் டிராவல் பண்ணும். 60 மினிட் டிராவல் பண்ணா 360 டிகிரி, அதாவது 2π ரேடியன்ட்ல சொல்ல போனா, கரெக்டா? எஸ். இப்போ ஒரு மினிட்டுக்கு, அப்போ ஒரு மினிட் அப்படின்னா எத்தனை டிகிரி டிராவல் பண்ணும், எவ்வளவு டிகிரி டிராவல் பண்ணும்? ஸோ 360 divided by 60, that is 6 degree தான். ஓகே, 2π by 60 it will, so that is 6 degree, சரிங்களா? இது மினிட்டை பொறுத்து நான் சொல்றேன். இதே ஹார் கணக்குக்கு, ஹார் கணக்குனா 1 hour கம்ப்ளீட்டா முடிஞ்சாதான் அது 360 degrees.
ஓகே ஸோ இதை ஹார் ஹேண்டை அப்படியே எடுத்துக்க முடியாதுடா பசங்களா. எஸ் ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு சர்க்கிள் சொல்றேன் சரியா. ஜஸ்ட் ட்ரா சர்க்கிள். ஓகே யூ ஆல் நோ திஸ் இஸ் 12 1 2 3 9 sorry 9 6 4 5 7 8 10 11 சரிடா பசங்களா. ஸோ அதாவது ஃபுல் ரவுண்ட் வேண்டாம். ஓகே ஃபுல் ரவுண்ட் வேண்டாம். ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு ரவுண்ட். ஓகேவா 1 ஹார் அப்படின்னா 12ல இருந்து 11க்கு போகும். கரெக்டா 1 ஹார் அப்படின்னா 12ல இருந்து 11க்கு போகும். 1 ஹார்ங்கிறது எவ்வளோ மினிட்ஸ்? ஸோ எவ்வளோ மினிட்ஸ்னா 16 மினிட்ஸ். கரெக்டுங்களா. ஆனா இந்த இடத்துல 16 மினிட்ஸ்ங்கிறது 1 ஹார்ங்கிறது ஆக்சுவலி 16 மினிட்ஸ். ஆனா ஹார் ஹேண்ட் எவ்வளோ டிராவல் பண்ணுவோம்னா 360 டிராவல் பண்ணாது. ஒரு மணி நேரம்ன்றப்போ இங்கிருந்து ஜஸ்ட் இங்கதான் மூவ் ஆயிருக்கும். இவ்வளவுதான் மூவ் ஆயிருக்கும். ஓகே உனக்கு தெரியும் இந்த ஒவ்வொரு குட்டி குட்டி பாட்டோட டிகிரி என்னது 60 டிகிரி ரைட். ஏன்னா இதுக்கு நடுவுல 5 மினிட்ஸ் இருக்கு. உனக்கு தெரியும் 12க்கும் 1க்கும் நடுவுல 5 மினிட்ஸ் இருக்கு. அப்போ மொத்தம் 12க்கும் 1க்கும் நடுவுல எவ்வளவு டிகிரிஸ் கவர் ஆகும்? 5 into 6 which is 30 டிகிரி கவர் ஆகும். அப்போ ஹேர் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் 60 நிமிஷங்கிறது ஜஸ்ட் 30 டிகிரியை தான் கவர் பண்ணும். சரிங்களா. அப்போ ஹேர் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் 1 மினிட்ங்கிறது 30 டிகிரி பை 60 which is 1/2 டிகிரி. பாதி டிகிரி தான். ஓகேவாடா பசங்களா. ஸோ தட்ஸ் இட். அதைத்தான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். சரியா. யா ஸோ ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் தி ஹேர் ஹேண்ட் அண்ட் தி மினிட் ஹேண்ட் அட் 4:30 PM. சரிடா பசங்களா. So 5 and 4. Okay. Yes. So 4:30 அப்படின்னா மினிட் ஹேண்ட் 6 கிட்ட காட்டும். ஆனா ஹார் ஹேண்ட் எப்படி காட்டும்? 4க்கும் 5க்கும் நடுவுல இருக்கும். ஓகே so find the angle between the hour hand and the minute hand. உனக்கு என்ன தெரியும்? see 5 to 6க்கு நடுவுல எவ்வளவு டிகிரிஸ் இருக்கு? 30 டிகிரி இருக்கு. ஆனா 5 நம்பர் 30 டிகிரி. ஓகேவா. இங்க ஆக்சுவலி இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு? ஸோ ஹார் ஹேண்ட் கணக்குல எடுத்துக்கோ. 4க்கும் 5க்கும் நடுவுல இது எக்ஸாக்டா நடுவுல இருக்கும். பாதி 30க்கு பாதி வந்து 15. ஸோ விச் இஸ் 45 டிகிரி. ரைட்டடா பசங்களா. பாதி. ஓகே ஸோ இட் இஸ் 45 டிகிரி. அவ்வளோதான். ஓகேவாடா பசங்களா. எஸ் நோ நீட் ஃபார் திஸ் மச் திங்ஸ். இவ்வளோ விஷயம் தேவையில்லை. ஓகே இதை மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லு. This is 3. ஓகே இப்போ என்னடா இருக்கும் பசங்களா? 8:50 10 கிட்ட மினிட் ஹேண்ட் இருக்கும். 8:50 இட்ஸ் நியர்லி 9 கிட்ட இருக்கும். கரெக்டா நியர்லி 9 கிட்ட இருக்கும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. 8ல இருந்து 9 கிட்ட போறதுக்கு 60 நிமிஷம் டிராவல் பண்ணும். சரியா. இன்னும் எவ்வளவு நிமிஷம் டிராவல் பண்ண வேண்டியது? 10 நிமிஷம் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு. ரைட்டா. சோ அப்போ இன்னும் எவ்வளவு கேப்ஸ் நடுவுல இருக்கும்? சி இதுக்கு நடுவுல 5 டிவிஷன்ஸ் இருக்கு பசங்களா. we have 5 டிவிஷன். கரெக்டா. ஸோ
1 sec. Okay, yes. ஸோ அது வந்து ஆக்சுவலி எவ்வளோ லைக் என்ன போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் சரியா. 15 மினிட்ஸ்ல இந்த ஆர் ஹேண்ட் எவ்வளோ டிகிரி மூவ் பண்ணியிருக்கும் அது நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஸோ இப்போ இது எக்ஸாக்டா எந்த இடத்துல இருக்கு. See, I will say what is it. See, இப்போ 15 மினிட்ஸ் 8 கிட்ட ஸ்டார்ட் ஆயிருக்கும்டா பசங்க. ஃபர்ஸ்ட் 8 o'clockனா இப்போ 8:15னா 15 மினிட்ஸ் டிராவல் ஆச்சு. யூ நோ 1 டிகிரி டிராவல் 1 மினிட் டிராவல் பண்றதுக்கு 1.2 டிகிரி நம்மளுக்கு டிராவல் ஆகும். நம்மளுக்கு 15 மினிட்ஸ் டிராவல் ஆயிருக்கு. ஸோ இப்போ 15 2னா 25 டிகிரி டிராவல் ஆயிருக்கும். அப்போ 8ல இருந்து 25 டிகிரி தள்ளி இப்போ ஆர் ஹேண்ட் நம்மளுக்கு இங்க இருக்கு சரியா. இங்க இருந்து இப்போ மீதி இதுக்கு 5, அப்போ இது ஒரு 5, இது ஒரு 30. 5 plus 30 which is 35. Okay, you will have 35 is your answer. சரிடா பசங்களா? எஸ். ஸோ யூ நோ ஏன்னா 9க்கும் 10க்கும் 30 ஓகேவா. இதுல பார்த்தனா இது ஆல்ரெடி 25 டிராவல் ஆயிடுச்சு. இப்போ மீதி 5 மட்டும் டிராவல் பண்ணா போதும். 5 + 30 35 டிகிரி இருக்கு. சரிடா பசங்களா? எஸ். ஸோ இப்போ ரெகுலர் பாலிகான் பண்ண போறோம். Yeah, so regular polygon we are going to do what? Fine. Polygon na enadhu? What is polygon? What is